கைஸ், நான் உங்கள் கிஷுன் தென்னி நம்ம கார்டன் டூர் பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ நம்ம முதல் கார்டனுக்கு வந்துடும். இதுக்கு நம்ம எப்பவுமே பூச்சி போட்டு வச்சுருப்போம், இல்லை யாருனா எதனா எடுத்துன்னு போயிடுவாங்க. அதனால் பூத்து போட்டுட்டு வாங்க கைஸ் உள்ளே வரலாம். உள்ளே திருப்பி இந்த கேட்டு மூடிடணும். இல்லை ஆடு எதனா உள்ளே வந்துடும். ஆடு நாய் இது போல். இப்போ நம்ம எதுக்கு வந்துடுறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு செடியெலாம் அவங்களுக்கு காமிச்சதே இல்லை வரைக்கும். அதனால் திருப்பி காமிக்கலாம், ஃபஸ்ட் டைமாக காமிக்கலான்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிருமோ, இவர் தாங்க இது கனகாம்பரம் செடி, நாட்டு கனகாம்பரம். ஆனால் நாங்கள் வாங்கி வந்தது ஆரஞ்சு கலரு, பார்த்தா பிங்க் கலரில் தான் போட்டுச்சு. சரி இருக்கட்டும்னு வச்சுட்டோம். அதுதான் ஃபஸ்ட்டு செடி. அதுலேருந்து தான் இதுக்கு வந்திருக்கு. இதில் இப்போ நல்லா காய் கொடுக்குது, நல்ல பூ வருது. அப்புறம் இது எல்லாமே பச்சை மிளகா செடி. ஏன் இவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா அப்போ இந்த வலை சின்னதாக இருந்து இப்போ தான் பெருசு பட்டுருக்கோம். அதனால் கிட்ட வச்சோம். இதுலேயும் பாருங்கள், இந்த பச்சை மிளகா செடி, இந்த தக்காளி செடியும் பச்சை மிளகா செடியும் போட்டு வளருது தினமும். இந்த பச்சை மிளகா இந்த இதுவெல்லாம் நாட்டு ரகங்க. அதாவது என் கையளவு இப்படி இருக்கும் ஒரு பச்சை மிளகா இந்த சைஸில். அதனால் அதை வச்சோம். மீதியெல்லாம் குண்டு மிளகா. அதுலேயும் காய் வர ஆரம்பிக்குது. இப்போதான் வருதுங்க காய். அதில் அங்கங்கே ஏன் சும்மான்னு இந்த பட்டு ரோஸ் செடி வச்சோம். அங்கங்கே ஒரு பூ பூத்துருக்கு, அங்கங்கே ஒரு பூ. நெக்ஸ்ட்டு அதுலேயும் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் அதில் ஒரு கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் செடி. இதில் கத்திரிக்காய் நாங்கள் நிறைய தடவை போட்டு பார்த்தோம், வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வருது. இது இன்னொரு தக்காளி செடி. இது வளர்ந்துச்சு, திருப்பி நோய் இது போய் எல்லா கிளையும் போயிடுச்சு, அது அழிஞ்சிச்சு. அதனால் அதையே அந்த கிளையே வெட்டிட்டு கொஞ்சம் காட்டுறாங்க. இது கீழே வெட்டி தான் போட்டிருக்கோம். இப்படி காஞ்சிருச்சு எல்லா இலையுமே. அப்புறம் திருப்பி வளருது கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்தது இந்த சாமந்தி வயன் ஒரு 10 நாள் தான் இருக்கும், நல்லா தான் வளருது. இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நாங்கள் இப்போ வைக்கிறதில்ல, அதுவே உண்டாகிட்டு இல்லை அப்படியே இருக்காங்க. அடுத்தது இதுதாங்க நம்ம செடியிலே ரொம்ப ஒசரமான செடி. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஏன் ஹைட்டுக்கு இருக்குங்க. இவ்வளோ உண்டில் நான் வச்சேன், இப்படி வந்திருக்கு. என் ஹைட்டுக்கு இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதுலேயும் பூ இருக்குது இன்றைக்கி. அப்புறம் இதோட இது பட்டு இன்னொன்று வந்திருக்கு, இன்னொன்று கீழே ஆரம்பிக்குது இப்போ தான்.